ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பில்டிங் பிளான் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைன் மூலமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகே. இது பார்க்கறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, அதாவது 2 விதங்கள்ல இது யூஸ் ஆகும். ஒண்ணு, நம்ம ஒரு வீடு புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அதோட பில்டிங் பிளான் நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்போம் அப்ரூவலுக்காக. ஸோ அது அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பர்பஸ். இன்னொரு பர்பஸ் நம்ம ஒரு பில்டிங் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பில்டிங் அவங்க அப்ரூவல் வாங்கிட்டு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத அந்த அப்ரூவல் காப்பி இருக்கும் இல்லையா, அந்த அப்ரூவல் காப்பியில இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன், அந்த அப்ரூவல் நம்பர், அப்புறம் அப்ரூவிங் இயர், இந்த இதெல்லாம் இந்த வெப்சைட்ல குடுத்து, அதோட அப்ரூவல் ஸ்டேட்டஸ் அது கரெக்ட்டா தான் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 விதங்கள்ல இது நமக்கு யூஸ் ஆகுது. சரி, ஓகே. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுதான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டோட டிடிசிபி, அதாவது டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சொல்லுவோம். ஸோ அதுக்குன்னு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் தான் இது. இதுல சைட்ல லெஃப்ட் சைடு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதுல மேல இருந்து 6வது லிங்க் லேண்ட் யூஸ் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வேற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதுல லேண்ட் யூஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அந்த பேஜ். ஸோ இதுல ரைட் சைடு இருக்கும் அப்ரூவ்டு பில்டிங் பிளான் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லிஸ்ட் ஆஃப் பில்டிங் பிளான் அப்ரூவ்டு இயர் வைஸ் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் லிங்க் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்ரூவிங் ஆஃபீஸ். ஸோ எந்த ஆஃபீஸ் எந்த டிடிசிபி ஆஃபீஸ் நம்ம லேண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம லேண்ட் இருக்கிறது எந்த ரீஜியனுக்குள்ள வருது அப்படிங்கிறத நம்ம இங்க சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் செங்கல்பட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இயர் ஆஃப் அப்ரூவல், எந்த இயர் பில்டிங் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 2018 கொடுத்துட்டேன். இப்போ சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம செலக்ட் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன், அதாவது செங்கல்பட்டு ரீஜியன்ல இருக்கிற அந்த டிடிசிபி ஆஃபீஸ்ல இந்த இயர் நம்ம கொடுத்தோம் இல்லையா, 2018, அந்த இயர்ல அப்ரூவ் ஆன எல்லா பில்டிங் பிளான் இதுவும் நமக்கு இங்க வந்துடும், இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுல நம்மளோட பில்டிங் இருக்குதா அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர், அப்ரூவல் நம்பர், அப்புறம் எந்த டேட் அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க, எந்த டேட் அப்ரூவ் ஆயிருக்கு, அப்புறம் ஃபைல் நம்பர் என்ன, அப்புறம் அப்ளிகண்ட் யாரு, அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற அந்த லொகேஷன் என்ன, அப்புறம் ப்ராப்பர்ட்டியோட ஏரியா என்ன அப்படிங்கிறது இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். இதுல நம்மளோட பிளாட் இருக்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததா நாம பில்டிங் பிளான் டீடைல்ஸ் அப்ரூவல் நம்பர் யூஸ் பண்ணி எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதே பேஜ்ல 2வது லிங்க், அதாவது கொரி பில்டிங் பிளான் டீடைல்ஸ் பை அப்ரூவல் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ரூவிங் ஆஃபீஸ் என்ன, அப்ரூவல் நம்பர் என்ன, அப்புறம் இயர் ஆஃப் அப்ரூவல், எந்த இயர்ல அந்த பில்டிங் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ அப்ரூவிங் ஆஃபீஸ் நான் செலக்ட் பண்றேன். டிடிசிபி மதுரை டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் கொடுத்துக்கிறேன். அப்ரூவல் நம்பர், ஸோ இதுல அப்ரூவல் நம்பர் கொடுக்கணும். நான் 3ன்னு கொடுக்கேன். அப்புறம் அப்ரூவல் இயர் நான் 2019 கொடுக்கேன். கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்போ அந்த டீட்டெயில் நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதாவது அப்ரூவல் நம்பர், அப்ரூவல் டேட்டு, ஃபைல் நம்பர், அப்புறம் அப்ளிகண்ட் யாரு அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கு. அதாவது இது ஒரு ஸ்கூல், அதாவது அக்ஷரா பப்ளிக் ஸ்கூல், வேடசந்தூர், திண்டுக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் லொகேஷன் எங்க இருக்கு, அட்ரஸ், அப்புறம் ஏரியா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி, அதாவது அப்ரூவல் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம அந்த அந்த பில்டிங்கோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்ததா நம்ம 3வது ஆப்ஷன் பார்க்கலாம். அதாவது கொரி பில்டிங் பிளான் டீடைல்ஸ் பை வில்லேஜ் சர்வே நம்பர் அப்படிங்கிறது. அதாவது வில்லேஜ் சர்வே நம்பர் யூஸ் பண்ணி எப்படி வந்து அப்ரூவல் ஸ்டேட்டஸ் பார்க்கறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ள போகும்போது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்கும். இதுல வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தாலுக்கு என்னங்கிறத செலக்ட் பண்ணணும். அப்புறம் ரெவென்யூ வில்லேஜ் என்ன அப்படிங்கிறது செலக்ட் பண்ணணும். அப்புறம் சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணணும். அதாவது இது எந்த மாதிரி டைம்ல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு அப்ரூவல் நம்பரும் தெரியாது, ஃபைல் நம்பரும் தெரியாது அப்படின்னா, வேற எல்லாமே தெரியும். வில்லேஜ் தெரியும், தாலுக் தெரியும், டிஸ்ட்ரிக்ட் தெரியும். சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் அதாவது புல எண்னு சொல்லுவோம். புல எண், உட்பிரிவு எண் இது ரெண்டும் தெரியும் அப்படின்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணி அந்த பில்டிங்கோட அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஃபைனலா நம்ம பார்க்க போறது கொரி பில்டிங் பிளான் டீடைல்ஸ் பை டவுன் சர்வே நம்பர். அதாவது டவுன் சர்வே நம்பர் இருக்கிற இடத்துல அந்த நம்மளோட பில்டிங் இருக்குது அப்படின்னா, அந்த பில்டிங்கோட அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த மெத்தட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இத கிளிக் பண்ணிட்டேன். அதாவது நம்ம பில்டிங் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வில்லேஜ் சர்வே நம்பர்ல வந்து வராது. அதாவது டவுன் சர்வே நம்பர்ல வரும். அதே டைம்ல அப்ரூவல் நம்பர், ஃபைல் நம்பர் தெரியாது அப்படின்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறது கொடுக்கணும். லோக்கல் பாடிங்கிறது கொடுத்துக்கணும். வார்டு நம்பர், பிளாக் நம்பர், அப்புறம் வந்து ஃபைனலா சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு தெரியலனா கூட நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம எதர் எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அப்ரூவல் நம்பர், ஃபைல் நம்பர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா லிஸ்ட் அந்த இயர் ஆஃப் அப்ரூவல் அதாவது எந்த இயர் அப்ரூவ் ஆச்சு அந்த இயர்ல உள்ள ஹோல் இதையும் நம்ம வியூ பண்ணி பார்க்கறது மூலமா நம்ம வந்து அதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து நம்ம வந்து பில்டிங் பிளான் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து ஆன்லைன்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பார்க்குற மெத்தட். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.